Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் எங்கெல்லாம் அப்படிங்கிறனோ அங்க இல்லடா அப்படின்னு சொல்றது ஒரு இதில் இருக்கு. இப்போ முன்னாடி பண்ண அதே ஜோன் தான் அடுத்த படம் பண்ண போறேன் அப்படின்னாலும் எனக்கு அது எழுதவே வராது. How you take the social media impacts, comments, pressure, box office இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப ஒரு எல்லாத்தையும் டென்ஷன் ஆகணும்னு தோணுது. படம் ஓகே தான், பட் ஆனால் 200 crores கலெக்ட் பண்ணிச்சுன்னா உனக்கு இப்போ 300 crores போகாது. இது கண்டிப்பாக 300 crores கலெக்ஷன்லாம் வந்து அது இது பண்ண முடியாது. ஒரு நல்ல இயக்குனர் இருக்காரு, ஒன்று அவரை ஒரு பெரிய பேனர் டேக் ஓவர் பண்ணிடுது, இல்லை ஒரு பெரிய நடிகர் டேக் ஓவர் பண்ணிடுறாரு. நானே நாளான பார்த்தேன், எங்கே கேட்க நினச்சேன், எங்கப்பா ஏதாவது படம் அவர் ஆரம்பிச்சார், படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு கார்த்தி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செம்ம கதை தான் அவர் பண்ணுறாரு. இப்போ நல்லது எல்லாருமே வந்து எப்போ சரி ஓகே தலைவர் கூட பண்ணிட்டீங்க, அடுத்து எப்போ தளபதி கூட பண்ணுவீங்க, எப்போ தலை கூட பண்ணுவீங்க, என்ன அதுனா தட் இஸ் பிகமிங் லைக் எ ப்ரெஷர் ஃபார் தெம். போனாதான் வந்து உங்களோட ஃபில்ம் மேக்கிங் கேரியரே முழுமையடையுது அப்படின்ற மாதிரி ஒன்று இது இருக்கு. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஓகே, வேறு ஒரு டைமென்ஷன் இதுக்குள்ளே பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து முதல்ல மெலோட்ராமான்னு ஒரு லைனை நான் ஓப்பன் பண்ண போவேன். அது எதற்கு ரெஃபரன்ஸாக வச்சு சொன்னால், துரு மாதிரி ஒரு படம், ரொம்ப நாட்டியா ஃபன்னியா, நான் ஏன் அவனை கட்டிக்க கூடாதுன்னா அந்த பொட்டி எடு அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல. உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவர் மதன் சாரும் சரி, பிரதாப் போத்தனும் சரி, அவங்க சொன்னது என்ன, அது வெர்சட்டாலிட்டி பற்றி தான். எனக்கு என்னமோ கார்த்திகோட வெர்சட்டாலிட்டி இன்னும் தியேட்டருக்கு வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீல். அது கண்டிப்பாக நான் வந்து எனக்கு கம்ப்ளீட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி துரு மாதிரி ஒரு ராம்காம் ரொமான்ஸ் இதில் பண்ணணும்னு ஒரு இது இருக்குது. அது கம்ப்ளீட்லி ஒரு பிட்வீன் மேன் உமன் ரிலேஷன்ஷிப்போ, அந்த இறைவியில் வந்து ரிலேஷன்ஷிப் படம்னா அது டார்க்கர் சைட் ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டார்க்கர் ஜோனில் இல்லாமல் ஒரு பியூர் ரொமான்ஸ், அதில் காமெடின்ற மாதிரி ஒன்று பண்ணணும். அது ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டு இருக்க விஷயம். அது சீக்கிரமே பண்ணுவேன் தான். பட் ஆனால் பிட்வீன் த கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் எனக்கு வந்து ஐ வில் பி வெரி கான்ஷியஸ். பிகாஸ் ஆஸ் அ ரைட்டர் இப்போ நான் வந்து இப்போ முன்னாடி பண்ண அதே ஜோன் தான் அடுத்த படம் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எனக்கு அது எழுதவே வராது. இப்போ வந்து பீட்சாக்கும் ஜிகர்தண்டாக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஜிகர்தண்டாக்கும் இறைவிக்கும் இப்போ நான் சொல்கிற படத்துக்குமே இதுக்கும் ஜிகர்தண்டாக்குமே வித்தியாசம் இருக்கும். ஆமாம் ஆமாம், இல்லை அது நான் பண்ணணும், அது நான் பண்ணல. நீங்கள் துரு மாதிரி ஒரு படம் நான் இது வரைக்கும் பண்ணல. அதை விட சூப்பர் டூப்பர் படமாக ஷார்ட் ஃபிலிம்ஸில் பண்ணிட்டதுனால துரு அவ்வளோ பெருசாக யாரும் கவனிக்கல. இது என்ன சாதாரண ஒரு இது அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக அதை வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபிலிமாக ஒரு கொண்டு வரப்போ கிளாஸாக இருக்கும். இடைப்பட்ட காலங்களில் வந்து ரஜினிகாந்த் அந்த மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருவார், பாலச்சந்தர் அதை டச் பண்ணிருப்பார். அதில் கூட கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் தாண்டி இருப்பாங்க. எனக்கு என்ன இந்த காலகட்டத்தில் அந்த பியூட்டிஃபுல்லாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதெல்லாம் நேர் விருப்பம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக பண்ணுறேன். நான் பண்ணணுன்னு தான் இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி படங்களுக்கான தேவை ஒரு பக்கம் இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு பக்கம் ஹவ் யூ டேக் தி சோஷியல் மீடியா இம்பேக்ட்ஸ், கமெண்ட்ஸ், ப்ரெஷர், பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் எஸ்பெஷலி தேவையில்லாத இருந்துதான் தோணுது. ஏன்னா வந்து நம்மலாம் வந்து நம்ம மதுரையில் படம் பார்க்க ஆரம்பித்த காலத்தில் பயங்கரமான சினிமா வெறியம் தான். நான்லாம் வந்து எல்லா படமும் பார்ப்போம். இப்போ தலைவரோட வெறியம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு கமல் சார் படம் வந்ததுனாலும் விமானியை பார்த்துட்டு அங்கே அப்படி தான் இருக்கும். அந்த கம்பேரிசன் வந்து இந்த படம் எப்படி இருந்துச்சு, அந்த தளபதி குணா ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் இருந்துச்சே தவிர்த்து அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ தளபதியோட பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் என்னன்னு எனக்கு அப்போ யாருமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே. நம்ம இவன் அப்போ இருந்த அந்த ஃபேண்டம் தலைவர் ரசிகர்கள், கமல் சார் ரசிகர்களுக்குள்ள அவ்வளோ இது இருந்தாலும் அவங்க வந்து அந்த கண்டென்ட்டோ அந்த படத்தை வச்சு பேசிட்டு இருந்தாங்களே தவிர்த்து இப்போ எங்கள் படம் வந்து இவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்றது இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப ஒரு எல்லாத்தையும் டென்ஷன் ஆகணும்னு தோணுது. இவன் என் தங்கச்சி பையன்லாம் சொல்கிறான், இது ஏதோ ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் வந்து எப்படா இருந்துச்சு அந்த படம் அப்படின்னு, படம் ஓகே தான் பட் ஆனால் 200 crores கலெக்ட் பண்ணிச்சுன்றான். உனக்கு அது எப்படா அது அந்த கலெக்ட் பண்ணியிருக்கலாம் அவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் தட் டசன்ட் மீன் படம் நல்லா இல்லை, பட் ஆனாலும் 200 crores கலெக்ட் பண்ணால் அது ஓகே அப்படின்ற மாதிரி வர்றது வந்து ஸோ அந்த நம்பர்ஸ் கேமுக்குள்ளே போகிறதுன்றது ஓவராலாகவே எனக்கு சினிமாக்கு அது ஐ திங்க் எல்லாருக்குமே அது பேக் ஃபயர் ஆகும். அதுதானே எல்லாருமே முன்னிலைப்படுத்துறாங்க. இப்போ நம்ம அதுதான் தப்பு. ஃபேன்ஸ் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு தன்னுடைய வெற்றியை அடையாளப்படுத்துறதுக்கு பாக்ஸ் ஆஃபீஸுங்கிற ஒரு நம்பரை பயன்படுத்தினாலும் சினிமாவுமே அதை முன்னிலைப்படுத்துகிற ஒரு தோரணை தான் நான் பார்க்குறேன். அதுதான் அது ஒரு மாதிரி மாறிடுச்சு. அது 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 எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரிஸ்கியர் இடத்துக்கு கொண்டு போகுதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அசால்ட்டாக ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறோம்ல, வந்து 500 crores 600 crores அது இதுன்னு சொல்கிறோம்ல. பட் ஆனால் வந்து இப்போ சில படங்களுக்கு இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கோங்களேன், எதனா XX எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து இப்போ 300 crores போகாது. இது கண்டிப்பாக 300 crores கலெக்ஷன்லாம் வந்து அது இது பண்ண முடியாது.
பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக வந்து நான் ஒரு படம் பண்ணேன், அது தேட்டருக்கு வந்துச்சு. அது நிறைய பார்த்த எல்லாருமே சூப்பர்னாங்க, ரொம்ப பாராட்டுறாங்க. கலெக்ஷனாகவும் நல்லா வருதுன்னு தேட்டருக்காரங்களாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன பர்சனலாக சக்ஸஸ் என்ஜாய் பண்ண விடுங்களேன்டான்னு தான் தோணுது எனக்கு. பர்சனலி எனக்கு அந்த ப்ரெஷர் நான் என்றைக்குமே எழுதுறது கிடையாது. நான் வந்து இப்போ எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, இந்த மாதிரி படங்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக எந்த படமே எடுத்தது கிடையாது. ஐம் ஆல்வேஸ் ட்ரூ டு திஸ் சினிமா அண்ட் ஆர்ட் ஃபார்ம். அதனால் வந்து இந்த நம்பர் மேட்டரை வந்து நான் வந்து அதை நான் ப்ரெஷராக எடுத்துக்கிட்டது கிடையாது. பட் ஆனால் என்னன்னா அது ஓவராலாக அந்த பேசு பொருளாகவே அது மட்டும் தான் வருது இல்லை. இப்போது அது வரும்போது அது தேவையில்லாத ஒரு இதாக மாறுதுன்றேன். இப்போ ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அடுத்த ஏதாவது படம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 20 கோடி ரூபா சேலரி வாங்க அப்படின்றாங்க. ஏன்னா 20 கோடி ரூபா வேணாங்க. அது நான் வந்து ஐ எம் ஹாப்பி வித் த ஃபிலிம்ஸ் ஐ எம் டூயிங் ஹியர் அண்ட் எனக்கு நல்ல சேலரி தான் கொடுப்பேன். பட் ஆனால் அந்த லெவலுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஏன்னா வந்து உங்கள் படம் 300 கோடி பண்ணாதான் வந்து உங்களுக்கு சேலரி இதாகுன்றது தான். பர்சனல் அக்கறையில் சொல்கிறது வேற. பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது தேவையா அப்படின்றது எனக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ரசிகர்கள் இதுக்குள்ளே வராமல் படத்தை என்ஜாய் பண்ணுற ஆட்களாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை என்ஜாய் பண்ணலாம், படத்தை பற்றி விமர்சிக்கலாம், படத்தை பற்றி பேசலாம். இப்போ அது படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு போட்டி ஒன்று வருதில்ல. இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த ஏலோலாம் வரும்ல, இந்த அண்ணாமலாம் சொல்லுவாங்கல்ல, 5000 5001 அந்த மாதிரி ஆகுது அது. பட் ஆனால் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸை பின்னாடி தள்ளிட்டு அதோட நம்பர் கேமை முன்னாடி வச்சு பேசுறதுன்றது வந்து தெரிஞ்சு படங்களுக்கும் சரி ஃபில்ம் மேக்கர்ஸுக்கும் சரி ஒரு ஆரோக்கியமான விஷயமா படல. இப்போது யங் டைரக்டர்ஸ் லாட் தான் பெருசாக பண்ணுறாங்க. லோக்கி, நெல்சன், அட்லி, கார்த்திக் சுப்ராஜ் வர எல்லாருமே அந்த மாதிரி தான். உங்களுக்குள்ள எந்த அளவுக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்குள்ள எந்த அளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? ஆனால் கம்பேரிசன்ஸ் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு கேட்டால், ஒருத்தர் நீங்கள் தனிப்பட்ட நண்பர்களாக இருந்தாலும் உங்களோட தான் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுறாங்க, அவரோட கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள்லாம் தனிப்பட்ட ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனைனா ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற வரைக்கும் எல்லாரும் ஒருத்தர் நெருக்கமாக தான் இருக்கீங்க. இது போட்டியில் நிறைந்த சினிமா தான். இது உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவு அஃபெக்ட் பண்ணுது, அல்லது அது எப்படி நடக்குது? பர்சனல் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணல, ஜாலியாக தான். பட் ஆனால் என்னென்னா வந்து இப்போது அந்த ப்ராஜெக்ட் பொறுத்து நம்ம வந்து வி ஒன்ட் பி ஏபிள் டு கிவ் டைம் ஆர் மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம். பட் ஆனால் வந்து இப்போ லோகேஷ்லாம் வந்து நல்ல டச்சில் இருக்கிற ஆள் தான். இப்போ அடிக்கடி நாங்கள் பேசிப்போம், இது பண்ணி. நெல்சன் வந்து எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. பட் ஆனால் வந்து ஐ ஸ்போக் டு ஹிம் லைக் டைம். ஜெயிலர் பார்த்துட்டுலாம் நிறையா பேசினேன். அவர் வந்து நிகழ்தண்டா பார்த்துட்டு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். பட் அனிருத் மூலமாக தெரியும் நெல்சன் வந்து எவ்வளோ ஜாலியான ஆள். அதனால் நான் வந்து அனிருத் நிறைய வாட்டி சொல்லுவார். அண்ட் அனிருத் ஆல்சோ டோல் லாட் ஆஃப் டைம் பிஃபோர் நெல்சன் டிட் டாக்டர் ஆல்சோ. அவர் வந்து சொல்லியிருக்காரு, நெல்சன் வந்து செம்ம ஃபில்ம் மேக்கருங்க, ஹி ஹேஸ் டு அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு படம் இதாகி ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறமேட்டு தான் அவர் அதெல்லாம் பண்ணனால வந்து அப்படி பேசுகிற போது எனக்கு தெரியும் நெல்சன் இஸ். ஸோ மற்ற எல்லா லோகேஷ் வந்து பர்சனலாகவே லோகேஷே நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணேன். லோகேஷ் மென்ஷன் அபவுட் யூ சேயிங் இந்த நல்ல கான்செப்ட், இது நல்ல ஸ்கிரிப்ட், இதை விட்டுறாத அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு இது பண்ணது. அவருடைய ஃபஸ்ட்டு அந்த இதுக்கு நீங்கள் தான் ப்ரொடியூசர். ஆமாம், அந்த நாங்கள் ஒரு ஆந்தாலஜி அதில் அவர் பண்ணியிருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். பட் ஆனால் அந்த டைமே மாநகரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆனால் லோகேஷ் அதுக்கப்புறமேட்டு நான் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணி நாங்கள் இந்த ஸ்டோன் பெஞ்சோட லான்ச் அப்போல்லாம் வந்து லோகேஷ் அப்புறம் உடியடி விஜய் இதெல்லாம் ஒரு கேங்காக வந்துட்டு உட்காந்து ரொம்ப நேரம் பேசி ஒரு ஜாலியான ஒரு ஸ்பேஸில். அப்போ தான் மாநகரம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி மாநகரம் ரிலீஸ் ஆகிட்டு அப்போ வந்து இவாஸ் சொன்னார், ஒரு சூர்யா சார் ஒரு கதை சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போது. அண்ட் தென் ஈவன் கைதி இதப்போ கூட பேட்டை ஷூட்டிங் அப்போ கேம் டு மீட் விஜய் சேதுபதி ஃபார் கைதி. அந்த நேரத்தில் ஒரு வாட்டி அப்போலாம் வந்து பேசி. ஸோ வெரி குட் ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டு அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வி வில் மீட், வில் ஹேவ் ஃபன். அந்த மாதிரிலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஹவ் யூ மேனேஜிங் தட்? இது எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க? ஷார்ட் ஃபிலிம்லேருந்தே ஏன்னா நாளை இயக்குனர் பண்ணுறப்போ எனக்கோ பாபிக்கோ விஜய் சேதுபதிக்கோ மணிகண்டன் அவர் காக்கா முட்டை டைரக்டர் அவருக்கோ அல்ஃபோன்ஸ்க்கோ யாருக்குமே வந்து படம் பண்ணி வருவோம் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் படம் பண்ணுன்னு இருக்கு. பட் ஆனால் வந்து இந்த ஜோனுக்கு வருவோன்றதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு இந்த கோடம்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ்மே வச்சுருந்தோம். சின்ன ரூம் இவ்வளோதான். இதில் இந்த ரூமில் பாதி தான் இருக்கும், அதுதான் ஆஃபீஸ். அங்கே தான் எல்லாருமே இருப்போம். மொத்த கூட்டமும் உட்காந்து எல்லாரும் அந்த செட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவ்வளோ பேரும். ஆமாம், அங்கே இருப்பார். நலன் வருவார். இப்போ ஒரு லிஸ்ட் பண்ணல, கார்த்திக் சுப்ராஜ், நலன், இவங்க எல்லாரும் ஒரு 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 ஸ்ட்ரீமில் வைப்பாங்க.
ஆனால் இவங்க எல்லாருமே நீங்கள் உள்பட சொல்கிறேன் ரொம்ப கேப்பு கொடுத்து தான் படம் எடுக்கிறீங்க. நான் கேப் கொடுத்தேன்னா நலன் வந்து என்ன சொல்லுவார், நல்ல நான் நீங்கள் லேஜெலாம் மீட் பண்ணும்போது அது எப்படி தலைவா இப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்க, நீங்களே லேட்டு தானே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே நீங்கள் வேறு ஃபார்மில் பண்ணிடுறீங்க. ஓடிடிக்குள்ளே வந்துடுறீங்க, ஆந்தாலஜி பண்ணிடுறீங்க. சின்ஸ் யூஆர் ப்ரொடியூசர் டைரக்டர் கைண்ட் ஆஃப் அ பர்சன், நீங்கள் வேறுக்குள்ளே இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரீங்க. ஆனால் உங்கள் ஸ்ட்ரீம் ஆஃப் ஒரு வேறு படம் எடுக்கிற ஆட்கள்னு சொல்கிறாங்களே இவங்க எல்லாமே இப்போ நலன் படம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், நலன் வந்து அது லுக்கிங் ஃபார்வர்ட். ஆக்சுவலாக நானே நலனை பார்த்தா எங்கே கேட்கணும் எங்கேப்பா ஏதாவது படம் அவர் ஆரம்பிச்சிட்டார், படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அது பயங்கர சரியான இப்போ கார்த்தி வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ ஆனால் நலன் வந்து அப்படி தான் ரீன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருப்பார். அவர் வந்து ரீன் வந்துட்டு தலைவா அதில் ஒரு இது லாக் ஆகிடுச்சு அப்படிம்பாரு. ஓகே நலன், அதனால் அதை வேணான்னு டிசைட் பண்ணிட்டு இப்போ நான் வேறு ஸ்கிரிப்ட் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் ஆனால் ரொம்ப கூல். அவருக்கு வந்து என்னென்னா வந்து அவங்க அப்பாலாம் வந்து சொல்லுவார், என்னப்பா அவனை பண்ண சொல்லுவா. அவர் வந்து ஆனால் ரொம்ப பண்ணிக்கலாம் தலைவான்ற மாதிரி. ஆனால் அவர் பயங்கர கூல் அண்ட் இஸ் ஆல்வேஸ் இந்த ரைட்டிங் ப்ராசஸில் தான் இருக்கார், அந்த கதைகள் யோசிக்கிறது. ஸோ வந்து இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செம்ம கதை தான் அவர் பண்ணுறாரு இப்போது நல்லன்னு. ஸோ அது வேறு பாலாஜி வந்து நல்ல கொஞ்சம் பக்கம் தான் நம்ம பாலாஜி தனிதரன் சார். அது பெருசாக எனக்கு இப்போ டச்சில் இல்லை. ஐ திங்க் அவர் படங்கள் பண்ணி முடிஞ்சால் பேசுவார், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஐ திங்க் அவங்களோட பர்சனல் சாய்ஸாக இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த அந்த ஒரு அர்ஜென்சி இல்லை, எனக்கெல்லாம் அந்த அர்ஜென்சி இருக்கும். எனக்கு டெஃபினட்டாக வந்து எனக்கு ஒன்று முடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப நாளாக ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறமேட்டே வந்து வேலை இல்லாமல் இருக்கமோன்ற மாதிரி ஒரு பயம் வரும், ஒரு ஃபீல் வரும், அதெல்லாம் வரும். ஸோ இமீடியட்டாக ஒன்று எழுதி பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் ஒரு படம் பண்ணுவேன், அடுத்து ஒரு பிக் ஸ்டார் படம் தான் பண்ணுவேன், அடுத்து ஒரு படம், அடுத்து ஒரு பிக் ஸ்டார் படம் பண்ணுவேன். அப்படி ஒரு பேலன்ஸ் செக் அப்படியே போகல. அது வேணான்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வர்றப்போ வந்து தலைவர் கூட படம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. அவர் மீட் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஃபோன் பண்ணாலே போதுன்ற மாதிரி இருந்துச்சு. பீட்சாவுக்கு ஃபோன் பண்ணார், அப்புறம் மீட் பண்ணி வந்தேன். ஸோ அந்த படம் ஒன்று பண்ணல, அதை பண்ணி முடித்த உடனே ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எப்போ சரி ஓகே தலைவர் கூட பண்ணிட்டீங்க, அடுத்து எப்போ தளபதி கூட பண்ணுவீங்க, எப்போ தலை கூட பண்ணுவீங்க, இப்படியே போகுது இல்லையா. அதான் ஆனால் அது வந்து இப்போ நிறைய பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு அது வந்து ஒரு மைண்ட் ஸ்பேஸில் என்னால் ஹேண்டில் பண்ணிட முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நான் வந்து பேட்டைக்கு முன்னாடியே நான் ஜெகமேந்திரம் தனுஷ் அவர் கூட பண்ணுறேன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அது பேட்டை முடிச்சோன்னா நான் தனுஷ் கூட பண்ணேன். ஸோ அதுவும் ஒரு ஸ்டார் ஃபிலிம் தான். அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் வந்து விக்ரம் சார்கிட்ட நான் முன்னாடியே பேசியிருக்கேன், முன்னாடி ஒரு தடவை மீட் பண்ணேன். பட் அப்போ வந்து ஏதாவது ஸ்டோரி இருக்கான்னு சொன்னால் விக்ரம் சார் ஃபிட் ஆனால். பட் இது வரும்போது எனக்கு வந்து இவங்க லாரன்ஸ் சார் விஜய் சார் வச்சு பண்ணணும். ஸோ இப்போ அடுத்த வந்து ஒரு இந்தியா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு புது ஒரு 20 years old 2 பசங்களை வச்சு ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரியும். ஸோ எனக்கு அந்த மைண்ட் ஸ்பேஸ் இல்லை. பட் ஆனால் நான் ஜென்ரலாக மற்ற வந்துட்டு இருக்க ஃபில்ம் மேக்கர்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, தட் இஸ் பிகமிங் லைக் எ ப்ரெஷர் ஃபார் தெம். பிகாஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு படம் பண்ணணும். ஃபஸ்ட் படம் வந்து லோ பட்ஜெட்டில் ஒன்று பண்ணணும், நல்லா பண்ணணும். அடுத்து வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் போயிட்டு தேர்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் அந்த க்ரீன் லேயருக்குள்ளே போயிடணும். போனால் தான் வந்து உங்களோட ஃபில்ம் மேக்கிங் கேரியரே முழுமையடையுது அப்படின்ற மாதிரி ஒன்று இது இருக்குது. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அது கிடையாது. ஏன்னா பிகாஸ் நம்ம ஃபில்ம் மேக்கர்ஸாக கம் டு டெல் ஸ்டோரிஸ் மேக் ஃபில்ம்ஸ் அப்படின்றப்போ திஸ் இஸ் லைக் ஒரு ஆட் ஆனோ அது கிடைச்சா ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தால் ஓகே. ஏன்னா அதை நோக்கி உங்களுக்கு ஆனால் அது தப்பும் கிடையாது. இப்போது யுவர் சர்ச் ஆர் யுவர் நீட் இஸ் லைக் தட். அதாவது வந்து நீங்கள் உள்ளே வந்தப்பே வந்து நான் வந்து அடுத்தடுத்த வந்து பெரிய ஸ்டார் கூட தான் பண்ணணும்னா அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது ப்ரெஷராக எடுத்துக்கூடாது, ப்ரெஷராக எடுத்துக்க வேண்டாம். இப்போது உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்த கூட ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட ஒரு ஃபோனில் பேசினா போதும்னு சொன்ன ஒரு ஆளுக்கு அவர் வச்சு படமும் பண்ணினாலும் கூட ஹவ் டிட் யூ ஃபீல்? ஏன்னா அவர் ரொம்ப ரசித்து அந்த ஃபுல்லாகவே இந்த படத்தை பற்றி பேசியிருந்தார். ஏன்னா எனக்கு அவர் தலைவர் வந்து எல்லா படமே பார்த்துருக்காரு. நான் பண்ண இறைவி பார்த்துட்டு பேசியிருக்காரு. அதுவுமே வந்து அவர் எப்படின்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சினிமா லவர். அதாவது இந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அவர் பார்க்குறது இல்லை. இப்போ வந்து மெர்க்குரிலாம் நான் சொல்கிறேன், மெர்க்குரி வந்து நிறையா பேர் பார்க்க. அவர் மெர்க்குரி பார்த்துட்டு அந்த மொத்த பசங்களையும் வர வச்சு வீட்டில் வந்து பேசினார். மெர்க்குரியில் வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த ரிவ்யூஸ்லேயுமே எதுலேயுமே வந்து கூட பெருசாக அந்த ஒரு சீனை பற்றி பேசலை. ஏன்னா நான் வந்து நம்ம பண்ணும்போது நினைப்போம்ல, வி ஹவ் அச்சீவ் சம்திங் இன் திஸ் சீன். அதாவது ஒரு பார்வை தெரியாத ஒருத்தரும் வாய் பேச முடியாத ஒருத்தரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க ஜஸ்ட் பை டச் அண்ட் வித்தவுட் டைலாக்ஸ். ஆனால் தேர் ஸ்பீக்கிங் சம்திங் பிக்கர். அண்ட் அதுலேயுமே வந்து ஒரு மன்னிப்பு, இது வரைக்கும் அவர் வந்து ரிவெஞ்ச் மோடில் இருந்தவர் மன்னிக்கிறாரு, இவங்க உணர்த்துறாங்கன்ற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அந்த சீனை பற்றி எனக்கு அவ்வளோ நேரம் பேசினார் அவர். அப்படி பண்ணீங்க அது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுலேயே வந்து இன்னொரு சீன் இருக்கும், ஒரு வாட்ச் சீன் ஒன்று இருக்கும். அவர் வந்து ஒரு ஆக்ஷன் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று போகும்போது டக்குன்னு அவர் பிடிப்பார். அவருக்கு பிரபுதேவா சார் கேரக்டருக்கு அந்த பார்வை இல்லாதனாலும் அந்த சவுண்டை வச்சு அவர் வாட்சை பிடிப்பார். அதெல்லாம் பயங்கர மாசாக இருந்துச்சு. அது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து எமோஷனல். ஸோ ஈ ஜஸ்ட் கோஸ் டு த டீப்பர் திங் இந்த ஃபிலிம். ஜெகமேந்திரம் அப்போ
நம்ம பேசின அந்த இமிகிரேஷன் விஷயங்கள்லாம் அவர் அவ்வளோ பேசினார். ஸோ எல்லா படங்களுமே வந்து அவர் பாராட்டியே பார்த்துட்டு இருப்பார். ஸோ இந்த படம் நான் வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் படம் பார்க்குறாரு. நான் தீபாவளிக்கு மதுரைக்கு வந்திருந்தேன். பட் ஆனால் அவர் அடுத்த தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் பார்த்தாரு. சரி படம் பார்த்ததுக்கப்புறம் இப்படியே போய் நேரில் மீட் பண்ணிடுவோன்றதுக்காக நான் ஃப்ளைட்டை போட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு பார்த்தா படம் பார்த்து முடிச்சுன்னா ஃபோன் பண்ணார். ஸோ த வே ஹி ஸ்போக் வாஸ் எனக்கு அதை மறக்கவே முடியாது. ஏய் கார்த்திக் அப்படின்னாரு. சார் சொல்லுவாங்க, என்னப்பா பண்ணி வச்சிருக்க, மாஸ்டர் பீஸ்ப்பா, உன்னோட மாஸ்டர் பீஸ்ப்பா இது அப்படின்னாரு. எனக்கு சார் அப்படின்னா ஐயோ எக்ஸ்ட்ராடினரி மைண்ட் ப்ளோயிங் என்னென்ன வார்த்தை சொல்லிட்டு காலைல மீட் பண்ணலாமா அப்படின்னாரு. சார் நான் அதுதான் சார் வந்தேன், ஃப்ளைட் போட்டு வந்துட்டேன் சார், காலைல வந்துருங்கன்னாரு. ஹீ ஸ்போக் இஸ் ஹார்ட் அவுட். அதாவது வந்து அவ்வளோ பேசினார் படத்தை பற்றி. லைக் வந்து த வே ஹீ ஸ்போக் ஐ குட் see that in his thing that he loved this film அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மூமெண்ட் வந்து. ஏன்னா he spoke about everything, every element, அந்த படத்தில் இருக்கிற எவ்ரி எலமெண்ட், அந்த சின்னதாக பண்ணிட்டு போன கேரக்டர்ஸ் அவங்கள பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக அவங்க பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் அந்த நம்ம வந்து அந்த ட்ரைபல் பீப்புளாக வந்து நம்ம நிறைய அந்த ஊருக்காரங்களே எடுத்து ட்ரெயின் பண்ணுது, அதில் ஒவ்வொருத்தவங்களோட ரியாக்ஷனு, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அந்த படம் பேசுகிற விஷயம் ஓவராலாக ஐ திங்க் he said I enjoyed from ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் தான் என்ஜாய்ட் த ஃபில்ம். எனக்கு வந்து ஓவராலாக அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்க அந்த ஹியூமர் பற்றி சொன்னார், எல்லாமே சொல்லிட்டு. அண்ட் யூ ஸ்போக் அ லாட் அபவுட் த ஃபில்ம். அதான் நீ டோல் நான் விட்டா நிறையா பேசுவேன், நான் ஷூட்டிங் கிளம்பணும், நான் நிறையா பேசுவேன், அண்ட் ஐ திங்க் இன்னும் எத்தனை தடவை பார்ப்பேன்னு தெரில அப்படின்னாரு. ஸோ அதுவே பெரிய ஹாப்பினஸ். இப்போ ஒரு பக்கம் நீங்கள் ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், இன்னொரு பக்கம் பேட்டை படம் பண்ணுறப்ப ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்லேருந்து அதை பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாகவே இவர ரஜினி ஃபேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி சார் ஒவ்வொரு இயக்குநர்களுமே கூட இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இது உங்களுக்கு பேக் ஃபயர் இல்லையா? நான் வந்து இவருடைய பரம ரசிகன், நான் ஒரு ஃபேன் பாயாக இந்த படத்தை பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ மற்ற பெரிய நடிகர்களிடம் போகிறது அல்லது மற்ற பெரிய நடிகர்களின் ரசிகர்களின் ஆளாக இருப்பது அல்லது ஒரு பொதுவான ஆளாக இருத்தல் அப்படிங்கிற அடையாளத்துலேருந்து நகர்ந்து போகிற மாதிரி உங்களுக்கு தோணலையா? நான் வந்து இப்போ என்னன்னா, இப்போ அந்த படம் பண்ணும்போது வந்து டெஃபினட்டாக வந்து நான் வந்து ஒரு தலைவர் படம் பண்ணுறதுக்கு பண்ணணும், நான் அவர் எப்படி பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான். நான் வந்து இது வந்து ஜஸ்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் மீ அண்ட் மை லவ் ஃபார் ஹிம் அப்படின்னு தான். ஆஸ் அ ஃபேன் நான் என்ன பண்ணுமோ அது வந்து எனக்கு ஒரு காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் அ ஃபில்ம் வித் ஹிம் அப்படின்றப்போ அந்த படம் பேட்டை எஸ்பெஷலி ஐ வென்ட் வித் த மைண்ட் செட், சார் இதில் வந்து உங்களோட ஸ்டைலோ அந்த விஷயம்லாம் இருக்கும், பட் ஸ்டோரியாக வந்து இட் ஹேட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் மை திங். அதாவது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், பட் அதுக்குள்ளே வந்து ஹவு இஸ் டேக்கிங் ரிவெஞ்சில் வந்து இட் இஸ் நாட் அ யூஸ்வல் இது மாதிரி அதுக்குள்ளே ஒரு தந்திரமாக ஒரு கேம் விளாட்ற மாதிரி ஒன்று வச்சாங்க. அதுதான் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் அவர் வந்து படம் ஒத்துக்கிட்டார். ஆனால் அதோட மேக்கிங் அந்த விஷயங்கள் காட்டும் போது இட் இஸ் மோர் ஆஃப் லைக் அ ட்ரிபியூட் டு ஹிம்செல்ஃப், அதாவது மீ கிவிங் எ ட்ரிபியூட் டு தலைவர்ன்ற மாதிரி தான் அது போனேன். So good. So looking forward for Jigardanda XXX. And my personal thing is Duru Mari ஒரு படம். Yeah, rom-com. Very rom-com. Best wishes. Sure. Thank you, sir. Thanks a lot. Thank you so much. Thank you.